போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. Day 1 of Malaysia. அப்படியே தெரியாதனமா போக்குன்னு மூஞ்சி முன்னாடி. நான் ஒண்ணு சொன்னா நீ என்ன திட்ட மாட்டியே. எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் வேணும். இட்லி தக்காளி சட்னியுமா? பேசாம ஒண்ணு பண்ணலாம். இப்போ நம்ம மறந்து வச்சுட்டு வந்த கிரெடிட் கார்டு அங்க இருந்து எடுத்துட்டு வராங்கல்ல, அவங்ககிட்டயே அங்க இருந்து கடையில இட்லியும் தக்காளி சட்னியும் சொல்லி பூசி போன இட்லியும் தக்காளி சட்னியும் நீ வந்து சாப்பிடு வாங்கி. நான் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நைட்டு நான் இன்னைக்கு இட்லி சாப்பிட்டா போறேன். அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். நோ அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ். இவன் நைட் என்ன சாப்பிட போறேன் நீங்க வீடியோ பார்ப்பீங்க. இட்லியை தவிர அது எதா நான் இட்லி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவேன். கண்டுபிடிச்சி கிழிப்பேன். கொஞ்ச நேரத்துல மயக்க வருதுரா ஏதாவது ஒன்று வாங்கி போடுறான்னு ஏதோ ஒன்று கள்ளப்பருப்பியோ கறி சாப்பிட்டுட்டு இருப்பேன். 3, 2, 1 ஸ்டார்ட். ஹலோ ப்ரோ ப்ளீஸ். ஸோ குட் மார்னிங். நார்மலாவே சிட்டிக்குள்ள எல்லா பில்டிங்குமே இப்படிதாங்க இருக்கு. வர வழியெல்லாம் இப்படியே தான் பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். சூப்பரா இருக்கு. ஸோ Day 1ல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம எங்க வந்திருக்கோம்னா, கண்டுபிடிங்க. பல்லு விளக்கலையா? அக்வாரியா வந்திருக்கோங்க. பின்னாடி தெரியுது இல்ல, அதுதான் அக்வாரியா. நாங்க உள்ள போறோம். எப்படி இருக்கு என்னங்கிறது எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா KL சிட்டி டூர் பார்க்க போறோம். Day 1 ஆஃப் மலேசியா. இதுவே ஒரு குட்டி மால் மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டார்பக்ஸ்லாம் இருக்கு. நாங்கள் வந்து டிக்கெட் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்மஸ்னால இதை வந்து வீக்கெண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு எல்லாமே புக் பண்ணிட்டோம். ஆனால் புக் பண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 250 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா வீக் டேஸில் நீங்கள் புக் பண்ணிட்டு வீக்கெண்டாக அது பப்ளிக் ஹாலிடேவாக கன்சிடர் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். பாருங்க, தெரியுதா? மேரி கிறிஸ்மஸ். இது வந்து பத்மேஷ், இது நானு. இது இதா நான் பொரிச்சு தின்றான். பெருமாளே. ஆமா, வாய் கூட சிமிலரா தான் இருக்குங்க. இதுதாங்க அக்வாரியா. இங்க பாருங்க, இது மீனுன்னு நினைப்பீங்க. மீன் இல்ல, டிஸ்பிளே ப்ரொஜெக்டர் இல்ல. இங்க இருக்கு பாருங்க ப்ரொஜெக்டர். ஏய் சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா நீங்க எல்லாத்தையுமே தொட்டு பார்க்கலாம், இதையும் தொடலாம். ஆனா எங்களுக்கு பயமா இருக்கு. இதோட ஸ்டார் ஃபிஷ் menangkap gambar maupun video selepas telah pun dimatikan. Dengan lakukan pun anda dapat சௌந்தர்யா கூடு விட்டு கூடு போறா. போட்டோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க கிட்ஸ் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. இது அந்த இதுல வரும் சவுண்ட், லயன் கிங்ல வரும். கேட்காது. அது ஒண்ணு நானும் ஒண்ணு நீ அப்படிதான் இருக்கு. பொண்ணுங்க கிட்ட மட்டும் போது பாரு. அது பாரு. சவுண்ட் இங்க பாரு சவுண்ட்.
ஸ்ட்ரிம்ஸ் இருக்கு இங்க. இங்க பாரு ஒரு பள்ளி. தவக்கால உள்ள படுத்துட்டு இருக்கான் பாரு. தொடக்கூடாது. எங்க அப்பா எவ்வளவு பெருசா இருக்கான். இப்பதான் தலையிட்டு இருக்குது. ஏய் அது ரொம்ப நல்லது. இங்க பாருடி, என்ன இது? என்னடா எல்லாம் வினோதமா இருக்கு. யாரா நீ? பொசு பொசு நாய்க்குட்டி மாதிரி இருக்க. குதிக்க போறான்டா நீ. குதிடா குதிடா தண்ணிக்குள்ள. எங்க இருக்கான்? இங்க இருக்கான் பாருங்க. ஏதா பேசு. இது இந்த மீன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒண்ணும் கேட்காதுவா. பயங்கரம் இல்ல, பயங்கரம். செமையா இருக்குல்ல. ஆக்சுவலா இங்க பாருங்களேன் எப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு. 3Dல பாக்குற மாதிரி இருக்கு. See this one. வா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் போன்ல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நேர்ல வந்து அப்படியே 3Dல பாக்குற மாதிரி இருக்கு. இங்க பாருங்களேன், செம்ம இன்னோவேட்டிவா பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் இங்க இருக்கு. ஏங்க ஒன்னொன்னா முடியும்னு நினைச்சா பயங்கரமா இருக்கு. கீழே கீழே அதான் இங்க பாருங்களேன், முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா இங்க பாருங்க, இப்ப நிக்கிற போட்டோ எடு. ஏங்க இது பயங்கரம் இல்ல, பயங்கரம். ஒவ்வொரு மீனும் பட்டா சைஸ்ல இருக்கு. இங்க கீழே போக்குறேன். இல்ல இது வந்து பொம்மையா? இல்லடி, உயிரோட தான் இருக்கு. இது எப்படி ஸ்பின் பண்ணுது? ஏன் இங்க பாரு. சவுண்ட் இங்க பாரு. அவன் வாய போறேன். மாதிரி இருக்கு. சரி கிட்ஸுக்கு வந்து சரியான பிளேஸ்ங்க இது. ஒரு பார்ட் வந்து பயங்கரம், இன்னொரு பார்ட் வந்து பயங்கரமா இருக்கு. மஸ்ட் விசிட் பிளேஸ். ஏய் ஸ்மெல் ஃபுல்லா. இங்க வா, இங்க பாரு வரலாம். ஓய் அவனே வரான்ல. வரான் வர வர வர. அவன் பயப்படவே மாட்டேன்றான். பயம் எனக்கு இல்லடா, சாவுக்கு. அவனுக்கு தெரியுது நம்ம விளையாடுறோம் தெரியுதுங்க. ப்ளே பண்றான் நம்மகிட்ட. கியூட் இல்ல, டாக் மாதிரி பண்றான். தெரியுதா? அதுவே நம்மள ஸ்லோவா மூவ் போகுது. ஸ்பீடா வேணும்னா நீங்க அந்த ட்ராக்ல போய்க்கலாம். இங்க பாரு வரான் பாரு ஒருத்தன். தெரியுறானா?
vlog and இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டாய் செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ஓரளவு கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணாலே சூப்பராக இருக்குல்ல. இங்கே பாரு, நம்ம வந்தோன்னா இந்த வேலை தான் பண்ணுவோம். ஓடியெல்லாம் வாங்க. இது பயங்கரமா இருக்கு. அடிக்குது. அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். வெளியில வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கு. ஓட்டட் 100% நேச்சுரல் ஐஸ்கிரீம் புரியுது. பட் எங்க சுத்தமா டைம் இல்லை. டிரைவர் வந்து இந்நேரம் சண்டா போட்டுக்கிட்டு இருப்பாரு, எங்கடா இருக்கீங்க சீக்கிரம் வாங்கடான்னு. ஸோ நாங்களும் கிளம்ப போகிறோம். ஆமாம், சிட்டி டூரில் ஃபஸ்ட்டு வந்து அக்வாரியா முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து என்னன்னு தெரியல, சௌந்தர்யா இப்போ குப்பை அடிச்சு விழுவ போகிறா. வர்ற போதிலே காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல. வெளியில் ஆக்சுவலாக இன்னமுமே நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து ஒரு 2 hours 2.5 hours வந்தீங்கன்னா காமாக பார்க்கலாம். அதுவும் கிட்ஸோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 2.5 hours தேவைப்படும். நாங்கள் காரில் ஏறிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் போயிட்டு கூப்பிடுறோம். எங்கே கால் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பாய். நான் வரேன். இப்போ வரமாட்டேன், அடுத்ததுல மர்டர் பண்ணிடுவேன்.